அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி 2011 கேட்ட ஒரு கொஷின் என்ன அப்படின்னா, பியோட வேல்யூ கொடுத்துட்டாங்க, பிரின்சிபல் 3000 சொல்லிட்டு, என்னோட வேல்யூ வந்து நம்பர் ஆஃப் இயர்ஸ் 2 இயர்ஸ்க்கு நமக்கு இன்ட்ரெஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 4%. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. இந்த கொஷினுக்கு எப்படி ஃபார்முலானா, நமக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஃபார்முலா தெரியும். எப்படின்னா a மைனஸ் பி அப்படிங்கிறது ஏவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். p இன்ட்டு 1 + r/100 ஹோல் பவர் t தான் நமக்கு ஃபார்முலா நல்லா தெரியும். இதனோட வேல்யூஸ் அப்படியே 3000 இன்ட்டு 1 + 104, அதாவது எப்படின்னா 4/100 ஹோல் பவர் 2 டைம்ஸ் இல்லையா. இப்போ நம்ம இதை குறுக்கு பெருக்கல் பண்ணுறோம் அப்படின்னா 100 + 4 104/100. அது எத்தனை முறைன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு t 2 தடவைங்கிறதுனால 104/100 104/100. 4 0ல் 3 0 கேன்சல் ஆகிடும் 3000. இப்போ 3 × 104ங்கிறது 312 இன்ட்டு ஒரு 104 இருக்குது, 1 தான் பெருக்கியிருக்கோம், ஒரு 10 நமக்கு இருக்குது. இப்போ இது ரெண்டையும் பெருக்குன்னா 32,448 அப்படின்னு வரும். /10 இருக்குது. இப்போ ஒரு ஜீரோக்கு ஒரு தசம புள்ளி தான் வைப்போம். 3244.8ன்னு மாறும். இது அமௌண்ட்டை வேல்யூ. அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல் நம்ம கண்டுபிடிச்சா தான் நமக்கு வந்து சிஐ கிடைக்கும். இப்போ அமௌண்ட்லேருந்து பிரின்சிபல் வேல்யூவை நம்ம மைனஸ் பண்ணுறோம் அப்படின்னா 3000 மைனஸ் பண்ணுறோம் அப்படின்னா 244.8ன்னு நமக்கு கிடைக்கும். இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு நமக்கு ரொம்பவுமே ஈஸி. அது மூணுமே அப்படியே டிவைட் பண்ணி மல்டிபிளிகேஷன் பண்ணி அப்படியே தான் டிவைட் பண்ண போகிறோம். இன்ட்டு 4/100 இந்த 2க்கு 2 கேன்சல் ஆகிடும். நமக்கு இந்த வேல்யூஸ் அப்படியே மல்டிபிள் பண்ணி நம்ம போட்டாலே போதும். 30 இதனோட வேல்யூ வந்து 8, 30 8 240ன்னு வரும். இப்போ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணுறோன்னா பெரிய இதில் வேல்யூ தான் சிஐ மைனஸ் எஸ்ஐ தான் போடணும். நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லேருந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் மைனஸ் பண்ணணும். அப்போ 248.8 34.8 மைனஸ் 240 அப்படி போட்டோம் அப்படின்னா 4.8 தான் நமக்கு வரும் மீதி இருக்கிறது. அப்போ இதனோட டிஃப்ரென்ஸ்க்கான ஆன்சர் இது தான். தேங்க்யூ.